வணக்கம். இன்னைக்கு நாம கிறிஸ் ஜூக், ஜேம்ஸ் ஆலன் எழுதின தி ஃபவுண்டர்ஸ் மென்டாலிட்டி பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்பெனி வளரும்போது சில பிரச்சனைகள் வரும் இல்லையா? உள்ளுக்குள்ளேயே வரும். ஆமா, தவிர்க்க முடியாத பிரச்சனைகள். அதையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு நிறுவனம் தொடர்ந்து நல்லா வளர முடியும்? முக்கியமா அந்த ஃபவுண்டர் மென்டாலிட்டி, நிறுவனர் மனப்பான்மைன்னு சொல்றோம்ல, அது எப்படி இதுக்கு உதவுது? இத பத்தி தான் பேச போறோம். நீங்க ஒரு கம்பெனி நடத்தினாலும் சரி, ஒரு டீம்ல இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலும் சரி. நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். சரி, முதல்ல ஒரு விஷயம் பார்க்கலாம். இத வளர்ச்சியோட முரண்பாடுன்னு சொல்றாங்க. அதாவது வளர்ச்சி அதிகமாக அதிகமாக சிக்கலும் அதிகமாகுது. ஆமா, அந்த சிக்கல் தான் வளர்ச்சிய மெதுவா நிறுத்திடுது. ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. கரெக்ட். பாருங்க, போன 10 வருஷத்துல 9ல ஒரு கம்பெனி தான் ஓரளவுக்கு லாபத்தோட வளர்ச்சியை தக்க வச்சிருக்கு. ஏன் இந்த நிலைமைன்னு கேட்டா, 85% மேனேஜர் சொல்றது என்னன்னா, வெளியே இருக்கிற காரணம் இல்ல, கம்பெனிக்கு உள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் சொல்றாங்க. ரொம்ப சரி. இதத்தான் இந்த புத்தகம் வியூகத்தோட உள்ளாட்டம், இன்டர்னல் கேம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு அழுத்தமா சொல்லுது. வெளிய மார்க்கெட்ல ஜெயிக்கிறது மட்டும் போதாது. கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, அது எப்படி இயங்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஹோ! இந்த மாதிரி வளர்ச்சி பாதையில வர்ற உள் நெருக்கடிகளை சமாளிக்க அவங்க சொல்ற அந்த நிறுவனர் மனப்பான்மை ஒரு சாவி மாதிரி. சரி, சரி. அப்போ அந்த நிறுவனர் மனப்பான்மைன்னா என்ன? கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? இதோ பெரிய தத்துவமா இருக்குமா? இல்ல சிம்பிள் தான். பெரிய லட்சியத்தோட கம்பெனி ஆரம்பிக்கிறவங்கள்ட்ட சில பொதுவான குணங்கள், நடத்தைகள் இருக்கும் பாருங்க. அதுதான். ம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறுவனர்கள் இன்னும் தீவிரமா இருக்கிற கம்பெனிகள்ல ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ் மத்த கம்பெனிகளை விட 3 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் இத 3 முக்கிய கூறுகளா பிரிக்குது. ஓகே. என்னன்னு அது? முதல்ல கிளர்ச்சியாளரின் நோக்கம், இன்சர்ஜென்ஸ் மிஷன். இது வெறும் லாபம் சம்பாதிக்கிறது இல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரிய குறிக்கோள், ஒரு துணிச்சலான லட்சியம். துணிச்சலான லட்சியமா? இப்படி? அதாவது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் குரூப்புக்காக இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸையே எதிர்த்து நிக்கிறது, இல்லனா மொத்தமா ஒரு புது மார்க்கெட்டையே உருவாக்குறது. சைனால யாங்குய் சூப்பர் ஸ்டோர்ஸ்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ம். அவங்க வால்மார்ட் மாதிரி பெரிய கம்பெனிகளுக்கே சவால் விடுறாங்க. எப்படின்னா, சீன தாய்க்கு சேவை செய்யறோன்னு ஒரு நோக்கத்தோட. அவங்களோட தனித்துவமான பலம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அது ஒரு வாலிபால் பிளேயரோட ஐரன் ஹேமர் அட்டாக் மாதிரி பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ! அப்போ அந்த நோக்கம் தான் எல்லாரையும் ஒண்ணா இழுக்குது. ஆமா, அதுதான் பவர். ஐக்கியாவோட நோக்கம் பாருங்க. நல்ல டிசைன்ல நல்லா யூஸ் ஆகுற வீட்டு பொருட்களை எல்லாரும் வாங்குற விலையில கொடுக்கணும். இல்ல கூகுள் பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் ஒழுங்குபடுத்தி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தணும். நம்ம ஊர் கெவின் கேர் கூட பணக்காரங்க வாங்குற எதையும் சாதாரண மனுஷனும் வாங்க முடியணும். கரெக்ட். இந்த மாதிரி நோக்கங்கள் இருந்தா ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிச்சயமா. இது ஒரு திசைய காட்டுது, முடிவெடுக்க உதவுது, வேலைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இது முதல் விஷயம். 2வது கூறு உரிமையாளரின் மனநிலை. உரிமையாளர் மனநிலையா? ஆமா, இதுல ஒரு 3 விஷயம் இருக்கு. 1, செலவுல ரொம்ப கவனம். கம்பெனி காசை நம்ம சொந்த காசு மாதிரி பார்த்து செலவு பண்றது. சரி. 2வது, உடனே செயல்படுறது, பயாஸ் டு ஆக்ஷன். யோசிச்சுக்கிட்டே இல்லாம வேகமா முடிவெடுத்து வேலைய ஆரம்பிக்கிறது. 3வது, தேவையில்லாத அதிகார அடுக்குகள், பியூரோக்ரசி மேல ஒரு வெறுப்பு. அதாவது மெதுவான ப்ரொசீஜரு, பல பேர்கிட்ட அப்ரூவல் வாங்குறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்களே, பெரிய கம்பெனி எப்படி பண்ணுது? ஆமா, ஏபி இன்வெவ் உலகத்திலேயே பெரிய பீர் கம்பெனி. அவங்க பிரேசில்ல பிரம்மான்னு ஒரு கம்பெனிய வாங்கினதுல இருந்து இந்த ஓனர்ஷிப் மைண்ட் செட்டை கம்பெனியோட கல்ச்சர்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓ!
ஆமா, இதுல ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்னு, செலவுல ரொம்ப கவனம். கம்பெனி காசை நம்ம சொந்த காசு மாதிரி பார்த்து செலவு பண்றது. சரி. ரெண்டாவது, உடனே செயல்படுறது. பயாஸ் டு ஆக்ஷன். யோசிச்சுக்கிட்டே இல்லாம வேகமா முடிவெடுத்து வேலைய ஆரம்பிக்கிறது. மூணாவது, தேவையில்லாத அதிகார அடுக்குகள், பியூரோக்ரசி மேல ஒரு வெறுப்பு. அதாவது மெதுவான ப்ரொசீஜரு, பல பேர்கிட்ட அப்ரூவல் வாங்கறது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்களே, பெரிய கம்பெனி இப்படி பண்ணுது. ஆமா, ஏபி இன்வெவ் உலகத்திலேயே பெரிய பீர் கம்பெனி. அவங்க பிரேசில்ல பிரம்மான்னு ஒரு கம்பெனிய வாங்குனதுல இருந்து இந்த ஓனர்ஷிப் மைண்ட் செட்டை கம்பெனியோட கல்ச்சர்லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓ, எஃப்டி. ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது செயல்பாடுற திறனை அதிகப்படுத்துறதுல பயங்கர கவனம். அவங்களோட அமைப்பு ரொம்ப தட்டையா இருக்கும், ஃபிளாட் ஸ்ட்ரக்சர். எல்லாரோட டார்கெட்டும் வெளிப்படையா தெரியும். எம்ப்ளாயீஸ வெறும் வேலையாட்களா பார்க்காம, நாங்க ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ உருவாக்குறோம், வெயிட்டர்ஸ் இல்லன்னு சொல்றாங்களாம். ஆஹா, நல்லா இருக்கே. ஆமா, இதனால எல்லாரும் பொறுப்போட வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா, பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனிங்க கூட அவங்க வாங்குற கம்பெனிகள்ல இந்த ஓனர்ஷிப் மைண்ட் செட்டை திரும்ப கொண்டு வரது மூலமா தான் நிறைய லாபம் பார்க்கறாங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்போ இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். மூணாவது என்ன சொல்லிங்க? மூணாவது, இது ரொம்ப முக்கியம், முன்னணி குழுவில் தீவிரம், ஃப்ரண்ட்லைன் obsession. அதாவது பிசினஸோட சின்ன சின்ன டீடைல்ஸ் மேலயும் கஸ்டமர்ஸ் கூட நேரடியா பேசுற, வேலை செய்யற முன்னணி ஊழியர்கள், ஃப்ரண்ட்லைன் எம்ப்ளாயீஸ் மேலயும் ஒரு ஆழ்ந்த விடாப்பிடியான கவனம். முன்னணி ஊழியர்கள் மேல கவனமா? பெரிய கம்பெனிகள்ல இது நடக்குமா? பொதுவா முடிவெல்லாம் மேலிருந்து தானே வரும். இதுதான் நிறைய கம்பெனிங்க மிஸ் பண்ற இடம். உதாரணத்துக்கு, எல் பிராண்ட்ஸ் ஃபவுண்டர் லெஸ்லி வெக்ஸ்னர் கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாராம். ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் மாதிரி, லவ் ஸ்டோரி படத்துல வர்ற ஜென்னி மாதிரி ஒரு ஆளை மனசுல வச்சு கடையோட அனுபவத்தையே டிசைன் பண்ணாராம். ஓஹோ. இல்ல ஒபராய் குரூப் எடுத்துக்கோங்க. ஃபவுண்டர் MS ஓபராய் ஸ்டாஃப் போடுற பேண்ட் நீளம், டீ எவ்ளோ சூடா இருக்குங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனம் செலுத்தினாராம். ஏன்னா இந்த சின்ன விஷயம்தான் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குது. இது வெறும் கவனமா இல்ல ஊழியர்களுக்கு பவர் கொடுக்கறதும் சேர்ந்ததா? நிச்சயமா, அதுதான் முக்கியம். ஒபராய் ஹோட்டல்ல ஒரு கெஸ்ட் சராசரியா 42 தடவை ஸ்டாஃப் கூட இன்டராக்ட் பண்றாங்களாம். அதனால ஸ்டாஃப்க்கு அதிகாரம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். எப்படி? உதாரணத்துக்கு, ஒரு கெஸ்ட் அவங்க உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்ட பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சா, அங்க வேலை செய்யற ஒருத்தர் அவரே போய் ஒரு ஷால் வாங்கி கொடுக்கலாமா. இதுக்கு மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. பரவாயில்லையே. கெஸ்டோட தேவைய முன்னாடியே புரிஞ்சிக்க ஸ்டாஃப்க்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெய்னிங் கூட கொடுக்கறாங்களாம். சீனியர் மேனேஜருங்க கூட முன்னுதாரணமா இருக்காங்க. விக்ரம் ஓபராய் அவரோட தாத்தா மாதிரியே இன்னைக்கும் கெஸ்ட் ஃபீட்பேக் கார்டா பர்சனலா படிக்கிறாராம். இதுதான் முன்னணி மேல இருக்கிற தீவிரம். டொயோட்டா ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தியும் சொன்னீங்களே. ஆமா, டொயோட்டாவோட உற்பத்தி முறையில ஒரு தொழிலாளி தப்ப கண்டுபிடிச்சா மொத்த ப்ரொடக்ஷன் லைனையே நிறுத்த அதிகாரம் இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் கஸ்டமர் பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஐபாட் மாதிரி ப்ராடக்ட்ஸோட உள் டிசைன்ல கூட அவ்வளோ கவனம் செலுத்தினாராம். இதெல்லாம் இந்த மூணாவது கூரோட வெளிப்பாடுதான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முக்கியமா இது ஒரு மனப்பான்மைன்னு சொன்னீங்க. அப்போ ஃபவுண்டரே இல்லாத பெரிய பழைய கம்பெனிங்க கூட இதை ஃபாலோ பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான மெசேஜ்ல ஒண்ணு. இது ஃபவுண்டர்ஸ்க்கு மட்டும் சொந்தம் இல்ல. எந்த கம்பெனியும் இதை திரும்ப கண்டுபிடிக்கலாம், வளர்த்துக்கலாம், இல்ல தங்களுக்கு ஏத்துற மாதிரி மாத்திக்கலாம். புள்ளி விவரமே அதான் சொல்லுது. நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிங்க மோசமா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிங்களை விட இந்த 3 பண்புகளையும் 4லிருந்து 5 மடங்கு அதிகமா காட்டுது. சரி, இந்த ஃபவுண்டர் மென்டாலிட்டி ஏன் முக்கியம்னு புரிஞ்சுது. இப்போ கம்பெனிங்க வளரும்போது சந்திக்கிற அந்த நெருக்கடிகள் பத்தி பேசலாமா? நீங்க சொன்ன மாதிரி 85% கம்பெனிங்க உள்காரணத்தால தான் தடுமாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த புத்தகம் 3 முக்கியமான உள் நெருக்கடிகளை அடையாளம் காட்டுது. கம்பெனிங்க வளரும்போது வெவ்வேறு ஸ்டேஜ்ல இந்த தடைகளை சந்திக்கிறது சகஜம். கவனிக்க வேண்டிய விஷயம், கம்பெனியோட மதிப்புல ஏற்படுற ஏற்ற இறக்கத்துல 80%க்கும் மேல இந்த நெருக்கடிகளை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓ, அப்படியா? இன்னொன்னு, இப்பெல்லாம் பிசினஸ் லைஃப் சைக்கிள் ரொம்ப வேகமாயிடுச்சு. கம்பெனிங்க வேகமா வளர்ற மாதிரியே வேகமா முடக்கம், ஸ்டால் அவுட்ங்கிற நிலைக்கும் போயிடுறாங்க. இதுதான் நிஜமான சேலஞ்ச் போல. வளர்ச்சிங்கிறது ஒரே சீரா போறதில்ல. அந்த முதல் நெருக்கடி என்ன? முதல் நெருக்கடி அதிக சுமை, ஓவர்லோட். இது வேகமா வளரும்போது வர்ற ஒரு உள் செயலிழப்பு.
கம்பெனி ஆரம்பத்துல கிளர்ச்சியாளரா இன்சர்ஜென்ட்டா இருந்து கொஞ்சம் பெருசாகி அளவிலான கிளர்ச்சியா ஸ்கேல் இன்சர்ஜென்ட்டா மாற முயற்சிக்கும் போது இது நடக்கும். திடீர்னு ஆர்டர்ஸ் குவியும், புதுசா நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. ஆனா கம்பெனிக்குள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் எல்லாம் இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்காது. அப்போ என்னாகும்? குழப்பம் அதிகமாகும், தரம் குறையும், வேலை செய்யறவங்க சோர்வடைஞ்சிடுவாங்க. அந்த ஃபவுண்டர் மென்டாலிட்டியோட அம்சங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். இதுக்கு உதாரணம்? நார்வேஜியன் க்ரூஸ் லைன் ஒரு நல்ல உதாரணம். அவங்க ஃப்ரீ ஸ்டைல் க்ரூசிங்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது கெஸ்ட் எப்ப வேணும்னாலும் எந்த ரெஸ்டாரண்ட்ல வேணும்னாலும் சாப்பிடலாம், டைம் டேபிள் கிடையாது. ஓ, நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா, கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருந்தது, கம்பெனி வேகமா வளர்ந்துச்சு. ஆனா அத செயல்படுத்துறதுல சிக்கல் வந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல பெரிய கியூ, ஸ்டாஃப் பத்தல, சாப்பாட்டு தரம் குறைஞ்சு போச்சுன்னு நிறைய பிரச்சனை. ஸ்டாஃப் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, கஸ்டமர் திருப்தி குறைஞ்சு போச்சு. கடைசியில விலைய குறைக்க வேண்டியதாச்சு, கம்பெனி மேல இருந்த நம்பிக்கையும் குறைஞ்சுது. அப்போ வேகமா வளர்றது நல்லதான்னு நினைச்சாலும் அதுக்கேத்த உள் தயாரிப்பு முக்கியம். மிக முக்கியம். சோ உங்களுக்கான பாடம், அதிவேக வளர்ச்சி நல்ல பிரச்சனை மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு உள் தயாரிப்பு இல்லைன்னா அதுவே கம்பெனியை முடக்கிடும். இது முதல் நெருக்கடி. ரெண்டாவது நெருக்கடி முடக்கம், ஸ்டால் அவுட். இது பெரும்பாலும் நல்லா வளர்ந்து பெருசாகி மார்க்கெட்ல நல்லா நிலைநிறுத்தப்பட்ட கம்பெனிங்க திடீர்னு சந்திக்கிற வேகக்குறைவு. வளர்ச்சி நின்னுடும், இல்ல ரொம்ப மெதுவாயிடும். இது ஏன் வருது? நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஏன் திடீர்னு தடுமாறுது? காரணம், காலப்போக்குல கம்பெனி ரொம்ப சிக்கலானதா ஆயிறது, காம்ப்ளெக்ஸ். ஆரம்பத்துல இருந்த அந்த தெளிவான கிளர்ச்சியாளர் நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறது. வழக்கமா யூஸ் பண்ற வளர்ச்சி யுக்திகள் எதுவும் வேலை செய்யாது. பெரிய கம்பெனி சிஇஓகள்ல 94% பேர் இதுக்கு உள் பிரச்சனைகள் தான் காரணம்னு ஒத்துக்குறாங்க. இதுக்கு புத்தகம் ஒரு நல்ல உவமை சொல்லுது. என்னது? நீங்க வயசாகி வெறச்சு போறதில்ல, நீங்க வெறச்சு போறதால தான் வயசாகிறீங்க. ஓ, அதாவது கம்பெனிக்குள்ள வர அந்த இறுக்கம் தான் பிரச்சனை. இது எப்படி நடக்குது நடைமுறையில? த ஹோம் டிப்போவோட உதாரணம் பார்க்கலாம். பாப் நார்டெலி சிஇஓவா இருந்தப்போ ஹோம் டிப்போ ஃபவுண்டர்ஸ் கஸ்டமர் சர்வீஸ்க்கும் முன்னணி ஊழியர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா நார்டெலி காலத்துல ஒரு மாதிரி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துச்சு. எல்லா முடிவும் மேலிருந்து, ப்ராசஸ்லாம் ரொம்ப கடுமையாச்சு. அனுபவமுள்ள நிறைய ஃபுல் டைம் ஸ்டாஃபை எடுத்துட்டு பார்ட் டைம் ஸ்டாஃபை போட்டாங்க. இதோட விளைவு கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப மோசம். கடையில உதவிக்கு ஆள் இல்ல, இருக்கிறவங்களுக்கு போதுமான ட்ரெய்னிங் இல்ல, பொருளை நீங்களே தேடிக்கோங்க, ஃபைண்ட் இட் யோர் செல்ஃப்னு கஸ்டமர்ஸ் கிண்டல் பண்ற அளவுக்கு போச்சு. அடக்கடவுளே. ஆமா, கஸ்டமர் திருப்தி இண்டெக்ஸ்ல ஹோம் டிப்போ கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் ஃப்ராங்க் பிளேக் சிஇஓவா வந்த பிறகு அவர் மறுபடியும் அந்த ஃபவுண்டர்ஸோட கொள்கைகளையும் முன்னணி ஊழியர்கள் மேல கவனத்தையும் கொண்டு வந்து அந்த ஃபவுண்டர் மென்டாலிட்டியை மீட்டெடுத்தார். அப்போ பாடம் என்னன்னா? உங்களுக்கு பாடம், கம்பெனிக்குள்ள வர சிக்கலையும் காம்ப்ளெக்சிட்டியும் அதிகாரத்துவத்தையும் கவனிக்காம விட்டா ஆரம்பத்துல கிடைச்ச வெற்றியே பின்னாடி வர தேக்கத்துக்கு காரணமாயிடும். இது ரெண்டாவது நெருக்கடி. மூணாவது நெருக்கடி, கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி, ஃப்ரீ ஃபால். இது எப்போ வரும்? இது ஒரு கம்பெனியோட அடிப்படை பிசினஸ் மாடலே காலாவதியாகி போகும்போது, இல்லனா புதுசா வர்ற வேகமான கிளர்ச்சியாளர்களால பயங்கரமா தாக்கப்படும் போது நடக்கும். இது பெரும்பாலும் ரொம்ப வருஷமா இருக்கிற நல்லா வளர்ந்த கம்பெனிகள் கிட்ட மெச்சூர்ட் இன்கம்பன்ஸ் தான் அதிகமா காணப்படுது. இதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுமார் 10-15% கம்பெனிங்க தான் இதுல இருந்து மீண்டு வராங்க. அதுவும் அவங்களோட முக்கிய பிசினஸையே மொத்தமா மாத்தி அமைச்சாதான் முடியும். அப்போ பெரிய சக்சஸ்ஃபுல் கம்பெனி கூட இந்த நிலைக்கு வரலாம் இல்லையா? நிச்சயமா. சார்ல்ஸ் ஸ்வாப் உதாரணம் பாருங்க. சின்ன முதலீட்டாளர்களுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ் கொடுத்து ஒரு கிளர்ச்சியாளரா ஆரம்பிச்சு பயங்கர சக்சஸ். ஆனா 2000கள்ல .com வீழ்ச்சி, ட்ரேட் மாதிரி ஆன்லைன் போட்டியாளர்கள், மார்க்கெட் சைஸ் குறைஞ்சதுன்னு வெளியிருந்த அடி. சரி, அது வெளிய பிரச்சனை. உள்ளுக்குள்ள என்னாச்சு? உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை. தப்பான டைவர்சிஃபிகேஷன், யுஎஸ் ட்ரஸ்ட்னு சம்பந்தமே இல்லாத கம்பெனியை வாங்கினது, குழப்பமான உள் திட்டங்கள், அதிகார அடுக்குகள் அதிகமானது, மெதுவா முடிவெடுக்கிறது, கம்பெனி கல்ச்சரே மாறிப்போச்சு. புதுசா முயற்சி பண்றதை விட நஷ்டம் வராம பாத்துக்கணும், அவாய்டிங் டவுன் சைடுங்கிற மனநிலை. கஸ்டமர் லாயல்ட்டி ரொம்ப குறைஞ்சு நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் -34க்கு போச்சு. -34ஆ? ஆமா. கடைசியில ஃபவுண்டர் சார்ல்ஸ் ஷ்வாபே திரும்ப வந்துதான் கம்பெனியை சரி பண்ண வேண்டியதாச்சு. இதுல உங்களுக்கான பாடம்,
எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் காலப்போக்குல அதோட பிசினஸ் மாடல் அவுடேட்டட் ஆகலாம். அதனால மார்க்கெட் மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற திறன், அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 3 நெருக்கடிகளையும் ஃபவுண்டர் மென்டாலிட்டி கூறுகளையும் சேர்த்து பார்க்க இந்த புத்தகம் ஒரு ஃபவுண்டர் மென்டாலிட்டி மேப் கொடுக்குது. ஒரு 2x2 மேப் மாதிரி. ஒரு பக்கம் கம்பெனியோட சைஸ், இன்னொரு பக்கம் ஃபவுண்டர் மென்டாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு. ஓகே. நிறைய கம்பெனிங்க கிளர்ச்சியாளர் இன்சர்ஜென்ட் நிலையில ஆரம்பிக்குது. சின்ன சைஸ், ஆனா அதிக ஃபவுண்டர் மென்டாலிட்டி கீழ் வலது. அப்புறம் வளரும்போது அதிக சுமை நெருக்கடி வருது. அப்ப ஃபவுண்டர் மென்டாலிட்டியை விட்டுட்டு வெறும் ப்ராசஸ் சிஸ்டம்னு போயிட்டா அவங்க மேற்கு பக்கம் நகர்ந்து நிலை பெற்ற போட்டியாளர் இன்கம்பென்ட் பெரிய சைஸ் குறைஞ்ச எஃப்எம் மேல் இடது ஆயிடலாம். சரி. அங்க சிக்கல் அதிகமாகி முடக்கம் வந்தா தெற்கு பக்கம் சரிஞ்சு தவிக்கும் அதிகாரத்துவம் ஸ்ட்ரகிளிங் பியூரோக்ரசி பெரிய சைஸ் ரொம்ப குறைஞ்ச எஃப்எம் கீழ் எடுதுங்கிற மோசமான நிலைக்கு போயிடலாம். வெளியிலிருந்து அடி விழும்போது இந்த 2 நிலையில இருந்தும் கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி வரலாம். அப்ப எங்க போகணும்? இலக்கு என்ன? இலக்கு வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்றாங்க. அதாவது கிளர்ச்சியாளர் நிலையிலிருந்து கீழ் வலது ஃபவுண்டர் மென்டாலிட்டியை விடாம பிடிச்சுக்கிட்டே வளர்ந்து அளவிலான கிளர்ச்சியாளர் ஸ்கேல் இன்சர்ஜென்ட் பெரிய சைஸ் அதிக எஃப்எம் மேல் வலது நிலையை அடையணும். ஓ, சைஸும் இருக்கணும், அந்த ஆரம்ப வேகமும் இருக்கணும். கரெக்ட். ஏபி இன்ஃபியூ, கூகுள், ஐக்கியா மாதிரி கம்பெனிங்க இதுக்கு உதாரணம். இவங்க தான் சைஸையும் ஸ்பீடையும் ஒன்னா வச்சிருக்கிற உண்மையான வெற்றியாளர்கள். இந்த பயணத்துல கம்பெனிகளை தடம் புரள வைக்கிற சில உள் சக்திகள் பத்தியும் புத்தகம் பேசுது. வெஸ்ட்வர்ட் வின்ஸ் உதாரணமா, ஃபவுண்டரால கம்பெனி சைஸுக்கு ஏத்த மாதிரி மாற முடியாம போறது, முன்னணி ஊழியர்களோட குரல் கேட்காம போறது, இதெல்லாம் அதிக சுமை வரும்போது கம்பெனியை இன்கம்பென்ட் நிலைக்கு தள்ளும். அதே மாதிரி சவுத்வர்ட் வின்ஸ் உதாரணமா, தீர்க்க முடியாத சிக்கல் சுழற்சி, மேட்ரிக்ஸ் அமைப்போட சாபம், அந்த உன்னத நோக்கம் செத்து போறது, இதெல்லாம் முடக்கம் வரும்போது கம்பெனியை அதிகாரத்துவத்தை நோக்கி தள்ளும். இந்த உள்சக்திகளை புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கணும். அப்போ இந்த எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி அந்த அளவிலான கிளர்ச்சியாளர் நிலையை அடையணும்னா ஃபவுண்டர் மென்டாலிட்டியை திரும்ப கொண்டு வர்றது இல்லனா வலுப்படுத்துறது தான் வழியா? ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட மையவாதமே. நாம பார்த்த உதாரணங்கள்லயே பாருங்களேன். நார்வேஜியன் க்ரூஸ் லைன் அதிக சுமை எப்படி மீண்டாங்க? முன்னணி ஊழியர் மேம்பாடு, தெளிவான செயல்பாடு நோக்கம், இதுல கவனம் செலுத்தி. ஹோம் டிப்போ முடக்கம், ஃபவுண்டர்ஸோட கொள்கைகளையும் முன்னணி ஊழியர் மேல கவனத்தையும் திரும்ப கொண்டு வந்து. சார்லஸ் ஷ்வாப் கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி, மறுபடியும் அவங்களோட முக்கிய கஸ்டமர் யாரு, அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறோன்னு யோசிச்சு சிம்பிளிஃபை பண்ணி மீண்டாங்க. அந்த கடைசி நிலை கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி, அது மாதிரி ரொம்ப மோசமான நிலையிலிருந்து கூட மீள முடியுமா? கஷ்டம்தான், ஆனா முடியும். அதுக்கு மீண்டும் நிறுவுதல்னு ஒரு பவர்ஃபுல்லான வழிய புத்தகம் சொல்லுது. மீண்டும் நிறுவுதலா? ஆமா, கம்பெனியை கிட்டத்தட்ட புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி அதோட நோக்கம், கலாச்சாரம், கொள்கைகள் எல்லாத்தையும் மறுபடியும் வரையறுக்கிறது. டெவிட்டான்னு ஒரு அமெரிக்க டயாலிசிஸ் சேவை கம்பெனி இதுக்கு நல்ல உதாரணம். திவாலாகிற நிலையில இருந்தாங்க. ஓ. கென்ட் ட்ரேரின்னு ஒருத்தர் கம்பெனி ஒரு கிராமம்னு ஊழியர்களை குடிமக்கள்னு சொல்லி முற்றிலும் புதுசா வலுவான கொள்கைகளை வச்சு ஒரு கல்ச்சரை உருவாக்குனார். அதன் மூலமா அமெரிக்காவிலேயே சிறந்த ஹெல்த் கேர் கம்பெனிகள்ல ஒன்னா ஆனாங்க. இது ஒரு முழுமையான மறுபிறப்பு கதை. வாவ். அப்ப இவ்ளோ நேரம் நாம பேசுனதோட மொத்த சாராம்சம் என்ன? சுருக்கமா சொன்னா நீங்க தொடர்ந்து லாபத்தோட வளரணும்னா வெளியே மார்க்கெட்டை மட்டும் பார்த்தா பத்தாது. ரொம்ப முக்கியமா உங்க கம்பெனிக்குள்ள நடக்கிற அந்த உள் ஆட்டத்தை, இன்டர்னல் கேமை நீங்க எவ்வளோ நல்லா விளையாடுறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரி. முடக்கம், கட்டுப்பாடற்ற வீழ்ச்சி, இதையெல்லாம் கம்பெனிங்க வெற்றிகரமா சமாளிக்க முடியும். இது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு மட்டும் இல்லையா? நிச்சயமா இல்ல. எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பழசா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி, இந்த மனப்பான்மையில இருந்து கத்துக்கலாம், இல்ல இழந்ததை திரும்ப எடுக்கலாம். கடைசி இலக்கு வெறும் பெருசாரது இல்ல, சைஸையும் ஸ்பீடையும் ஒன்னா வச்சிருக்கிற, மார்க்கெட் அப்பப்போ உழுக்கிற ஒரு அளவான கிளர்ச்சியாளரா மாறணும். உண்மையிலேயே இதை யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த புத்தகம் கம்பெனி தலைவர்களை அவங்க கம்பெனி இந்த ஃபவுண்டர் மென்டாலிட்டியோட 3 கூறுகள்ல நோக்கம், ஓனர் மனநிலை, முன்னணி கவனம் எப்படி இருக்குன்னு அவங்களையே மதிப்பிட சொல்லுது. உங்கள் கம்பெனி இல்ல நீங்க இருக்கிற டீம் இதுல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நல்ல கேள்வி. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு நாம பேசுனதை வச்சு நாளைக்கே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன செயல் என்னவா இருக்கும்? அது உங்க டீம்ல இருக்கிற ஒரு முன்னணி ஊழியரோட கருத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத ஒரு ப்ராசஸை கொஞ்சம் சுலபமாக்க முயற்சி பண்றதா இருக்கலாம், இல்ல உங்க டீமோட உண்மையான நோக்கம் அந்த ஏன் என்னன்னு திரும்ப ஒரு தடவை தெளிவுபடுத்துறதா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா சின்னதா ஆரம்பிங்க. இந்த அருமையான கலந்துரையாடலுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.